சீமானிசம், சீமானுக்கென்ற ஒரு இசமா ஒன்றும் கிடையாது. பிரபாகரனிசம் தான் சீமானிசம், பிரபாகரனிசம் தான் சீமானிசம். என் தலைவன் கோடி கோடியா காசு ஏதோ ஒருத்தர சொல்றான், எட்டிட்டு இருந்து 1500 கோடி வந்திருக்காமே, எவனோ எண்ணி கொடுக்கும்போது எட்டி பார்த்துருக்கான். எங்க ஆளு என்ன கொடுத்தாரு, ஒரு கடியாரம், நான் ஒரு கடியாரம் கொடுத்தேன், அவர் எனக்கு ஒரு கடியாரம். கடைசியா தம்பியை கிட்ட கூப்பிட்டு ஒரு கத்தி, என் மனைவி தெரியும் வீட்டுல இருக்கு, இது எதுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறீங்க, அந்த கத்தி வச்சு யாரை கொடுத்துருது வச்சுக்கிறீங்க. சரி, அதை நினைவா வச்சிருக்கேன். என் தலைவன் எங்களுக்கு கொட்டி கொடுத்தான் கோடிகளை அல்ல, உயர்ந்த கொள்கைகளை. அவன் லட்சங்களை எங்களுக்கு தரவில்லை, உடன் பிறந்தார்களே, உயர்ந்த லட்சியத்தை தந்தான். தமிழ் தேசினத்திற்கென்ற ஒரு தேச விடுதலை என்கிற புனித கனவை, லட்சிய கனவை எங்களுக்கு கையளித்தான். அதை சுமந்து நிற்கிறோம் நாங்க. என் தம்பி கார்த்திக் சொல்றது போல இடும்பவனம் கார்த்திக் சொல்றாரு பாருங்க, பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோட சேர்ந்து போராடு, பிரபாகரன் இல்லைன்னா பிரபாகரனுக்காகவும் சேர்ந்து போராடு, நீ போராடு. அதான் கோட்பாடு, அதான் கோட்பாடு. நீங்க ஒரே எளிமை, தலைவன் இருந்தால் தலைவன், இறந்தால் நம் இறைவன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு, 2000 ஆண்டுகளாக தூக்கி சுமந்த கனவை நம் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாம் நம் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமக்கிறோம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும், அவ்வளவுதான். தலைவர் பிறந்த நாள்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அவ்வளவுதான். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, தேசியத்தின் விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற புரட்சியாளர்களே, ஒரு கோட்பாடு ஒன்றுதான் நமக்கு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வாருங்கள் எல்லோரும் கூடி வாழ்வோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். வாருங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றாக நிற்போம், ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். நமது தாத்தா காமராஜர் அவர்கள், அரசியல் என்பது மக்களுக்காக, மக்களுக்கு ஆற்ற முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அரசியல், அவர் சொன்ன கோட்பாடு. நம்முடைய தலைவர், அரசியல் என்பது மக்களிடத்திலே அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார். ஆனால் நாம் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு, தலைவருடைய பிறந்த நாளில் என் அன்பு தம்பி தங்கைகள் இதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு, அவ்வளவுதான். இது கோட்பாடு, இதை போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்கள் எப்பவுமே என் அன்பு தம்பி தங்கைகள் நேர்மறை சிந்தனையிலே சிந்தித்து செயல்படுத்த துடிக்கணும். ஒரு நேர்மறை சிந்தனை என்பது உங்களின் ஆற்றலை 2 மடங்காக பெருக்கிவிடுங்கிறான். நீங்க தண்டமா நேரத்தை வீணடிக்கிறீர்கள். நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை அறியாதவன். உனக்கு கோட்பாடே தப்பு தப்பா இருக்கு. டைம் இஸ் கோல்டு, நோ, கிடையாது. நேரம் பொன் போன்றது அல்ல. இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம், இந்த தங்கம் இன்னொரு தங்கம். ஆனால் நேரம் உயிர் போன்றது, போனா வராது. நீ அப்படிதான் பழகணும். சொல்ல வெள்ளக்கார மாதிரி டாங் வர்றாயா, நேரம் வர மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கொம்பனா வருங்கள, 5 மணிக்குன்னா 5 மணிக்கு வரலன்னா அவன் எந்திரிச்சு போயிடுவான். அதை கடைபிடித்தவர் நம்ம உயிர் தலைவர். என்னையெல்லாம் அனுப்புவாங்க,
இந்த முகாமில் போய் இவர்களை சந்திச்சு பேசணும், இவர் முக்கியமானவர், இவரை சந்திச்சு பேசணும்னா 10 நிமிடங்கள் தான் அவர்கள் கொடுத்துருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 10 நிமிடம் தான். அதுக்கு மேல அவர் பாதி பேசிட்டு இருக்காரு, பாதி கருத்து இருக்குது சொல்லாம இருக்கிறார், கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான்லாம் நிறைய பேர் பெரியவங்கள போய் சந்திக்கும் போது என் தம்பிகள் கூட்டிட்டு போகும்போது நான் வருத்தப்படுவேன். தம்பி அவர் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரா பாதியில், அண்ணா அண்ணா உட்காருங்கண்ணா, இதுல தலையிடாதீங்கண்ணா நீங்க, ஆனா நீங்க சொன்னா கேட்பாங்க, இதுல நாங்க சொன்னா நீங்க கேட்கணும்னா உட்காருங்கண்ணா, வண்டியில கதை போடுறோம் உள்ளதை வண்டி போ அண்ணா நீங்க போயிடுவீங்கன்னா உங்க ஆளு நாங்க உத்தரவாண்ட ஆடுவாரு, யார் வாங்குறது, நீங்க அதெல்லாம் நீங்க சொல்றது கேளுங்க, தம்பி சொல்றது கேளுங்க, உட்காருங்க அப்படின்னு. நேரம்னா நேரம் தான். அங்க போய் சாப்பிட்டீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, இப்ப என்ன படம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பேசிட்டு நேரத்தை கழிச்சா அது ஓங்க இருப்போம். உனக்கு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல என்ன பேசணுமோ செய்தியை பேசிட்டு அனுப்பியிருக்கணும்ல, அவ்வளவுதான். நீங்க நேரத்தின் அருமை தெரியாம வெட்டி பேச்சு, வீங்கதைகள், கண்ட விவாதங்கள், எத்தனை கோட்பாடுகள். லெனின் சொல்றான்ல, உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாது, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இதுதான் கோட்பாடு. அதான் கோட்பாடு வச்சுக்கணும். ராஜா ஏற்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு. இவ்வளவுதான் கோட்பாடு. தலைவரே என்று சொன்னதுதான். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றுமில்லையே. வைரக்கற்களை விட்டிருந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டிருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். போட்டு அவன் அதை பேசிட்டான், இதை பேசிட்டான், அவன் சொல்லிட்டான், ஓடா. அவனுக்கு வேலை நம்மளை விமர்சிக்கிறது, நமக்கு வேலை அவனுக்கும் சேர்த்து போராடுறது. இதென்ன இவ்வளவுதான் தத்துவம், கோட்பாடு. அது நேரத்தை செலவழிக்கிட்டது. இப்ப நேர்மறை சிந்தனை. நீங்க இவர் குள்ளமாகணும்னு ஏன் நீ பொறுப்பு வேண்டிக்கிட்டு இருக்க, நீ உயரமாகணும்னு வேண்டு, அவ்வளவுதானே. அவர் சாகணும்னு போராடாத, நீ வாழணும்னு போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று எண்ணாத, நீ வெல்ல வேண்டும் என்று நீ போராடு. அதான் கோட்பாடு. நீ ஏன் பெரியார் ஒழிகிற, பிரபாகரன் வாழ்ந்துட்டு போ, திராவிடம் ஒழிக என்று பேசாத, தமிழ் தேசியம் வெல்க என்று பேசுவோம். அதன் கோட்பாடு. இந்தி ஒழிக இல்ல, தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, அதை பேசு. கோட்பாடு நம்ம தாத்தா சொல்றாரு பாருங்க, இரட்டைமலை சீனிவாசன் சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறது. அது என்ன கோட்பாடு சீமான்? பாரதமாதாக்கிட்டே தமிழ் தாய் வாழ்க. நீ எதுக்கு அரபி ஊழியன் பண்ணீங்க? ஜெய் ஸ்ரீராம், தலைவர் பிரபாகரன் வாழ்க. அவ்வளவுதானே. நீ ஏன் திராவிடத்தை ஒழிக்க போராடுற? தமிழ் தேசியத்தை வளர்க்க போராடி, நீ வளரு, அவன் விழுவான்.